மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, பெருமாளுக்குரிய நாள், கோவிந்த பெருமாளுக்குரிய நாள். ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் ராமானுஜாய நமக. இன்று வந்து 28/6/2025 சனிக்கிழமை, ஜூன் மாதம், விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி, திருதியை திதி மாலை 1:18 வரைக்கும். அதற்கு பிறகு சதுர்தசி திதி, பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், திருநள்ளாறு சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும் செய்வாங்க. வில்லிபுத்தூர் ஸ்ரீ பரங்கிநாத பெருமாள் வந்து பரங்கி நாற்காலியில் புறப்பாடு. இன்று கருட தரிசனம் செய்வது நல்லது. இன்று கருட தரிசனம் செய்வது நல்லது. நாம் வந்து இன்றைக்கி விஷ்ணு பகவானுக்குரிய ஸ்தோத்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம் எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி பாராயணம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்ததை பாராயணம் பண்ணுங்கள். இது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். வந்து துளசி ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா அவரை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. முடியல வீட்டிலேயே நினைத்து நீங்கள் செய்யுங்க. மனதில் கள்ளம் இல்லாத அவரை நீக்கமர நிறைந்திருந்தாலே போதுமானது தெய்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று சூரிய உதயம் வந்து 5:58, மிதுன நாளிகை 3:07, திதி சதுர்தசி திதி. நமது சதுர்தசி திதினா நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற விநாயக பெருமான் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமான் வழிபாடு மத்தியானத்துக்கு மேலே அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி சாயங்காலம் இது பண்ணுங்க. அவருக்குரியது வந்து எருக்கம்பூ மாலை, இது அருகம்புல், உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. அவரை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் ராகு செவ்வாய், கும்பத்தில் கேது ராகு. சிம்மத்தில் கேது செவ்வாய். தம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கிறதோ அதுவே உன் மனம் வழிகாட்டும். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரம் 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 10:15 to 11:15, மாலை 9:30 to 10:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 10 to 12 to 1:30, ராகு காலம் 9 to 10:30, குளிகன் 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. சந்திராஷ்டிரமம் மூல நட்சத்திரத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய கிரக நிலவரம். இன்றைய ராசி பலன். மேஷம் சாந்தம், ரிஷபம் செலவு, மிதுனம் வெற்றி, கடகம் முயற்சி, சிம்மம் ஆதரவு, கன்னி அமைதி, துலாம் போட்டி, விருச்சிகம் உதவி, தனுசு நன்மை, மகரம் நலம், கும்பம் ஆர்வம், மீனம் நன்மை மேன்மை. நாளைய விசேஷங்கள். இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி, சனிக்கிழமையே வருது. பெருமாளுக்குரிய ஒரு நாள், ஆஷாட நவராத்திரியினோட 3ஆம் நாள், அம்மனுக்குரிய அந்த ஒரு நாள். இன்றைக்கு பெருமாளும் சேர்ந்து வராரு, விநாயக பெருமானும் சேர்ந்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள். மாலையில் ஏதோ நீங்கள் ஒரு கோவிலுக்கு சென்று வாருங்கள், ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்து பாருங்கள். அழகாக சேவை சாதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நினைத்து நீங்கள் சொல்லுங்கள். நாளைய விசேஷங்கள். எடுத்த காரியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். நாளைய விசேஷம் வந்து சதுர்த்தி விரதம்.
அதாவது 1 மணி வரைக்கும் நாளைக்கு சதுர்த்தி விரதம் இருக்குது. காலையிலையும் கும்பிடலாம், இன்றைக்கி மத்தியானத்துலேருந்தே இருக்குது. நாளைக்கு ஒன்றும் சொல்லுங்கள். ஓகே. இப்போ நேற்று உலக பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் தேர் திருவிழா நடந்தது. அது ரொம்ப சிறப்பாக நேற்று நடந்தது. லைவ்லலாம் பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கூட்ட நெரிச்சலில் 600 பேர் காயமடைஞ்சிருக்காங்களாம், 10 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்கன்னு இன்றைக்கி செய்தி. ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் டிவிலேயே நல்லா தெரியுது. அப்படி இதாக இருக்கவங்க ஒதுக்கமாக ஓரமாக நின்று பாருங்கள். அது ரொம்ப பிரசித்தி பெற்றது தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க எல்லா இடத்துலையுமே. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். வைகாசியா ஆணி ஜூன் 27 சனிக்கிழமை 28 ஆணி 16 மாத சதுர்த்தி. இன்னைக்கு மாத சதுர்த்தி, ஸ்கந்த பஞ்சமி நாளைக்கு, சமீகௌரி விரதம், பாக்கியப்படி மாத சதுர்த்தி, மாணிக்க வாசகர் நாளைக்கு இதுன்னு போட்டிருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாமா? மணி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஒரு ஃபோனு. நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். யாத்திரை ஒடிசா மாநிலத்தில் இருக்குது பூரி ஜெகநாதர் ஆலயம். உட்பிரகாரத்தில் பலராமர், நடுவில் கிருஷ்ண பெருமான், அதற்கு பிறகு சுபத்திரை, அவருடைய உடன் பிறந்த சகோதரி சுபத்திரை, இந்தான உடன் பிறந்த சகோதரர் பலராமனாகவும் கிருஷ்ண பகவானாக தான் அவனை அவதரித்து இந்த இதில் தான் அவங்க காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பலராமர், கிருஷ்ண பெருமான், சுபத்திரை. ஜெகநாதராக இருக்கின்றார். தினம் 56 வகையான பிரசாதங்கள் தயாரிப்பாங்களாம். அதை 7 கால பூஜையில் பிரித்து அதை சமர்ப்பணம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியமாக கொடுப்பார்கள். இந்த ரத உற்சவம் உலக பிரசித்தி பெற்றது. ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரதத்தினோட இதை கட்டைகள் அது இதுன்னெலாம் அதை அடுத்த தடவை யூஸ் பண்ண மாட்டாங்களாம். 3 தேர் நடக்கும். தேர் திருவிழா தேர் நேற்று நடந்தது. அது ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு அந்த 3ஆம் நாள் பிறையை அந்த அன்றுக்கு தான் நடைபெறும். நம்ம இந்தியாவிலேயே 4 பெரும் யாத்திரை ஸ்தலங்கள் ஒன்று கேதா, மொத்தம் 4 இருக்கும். அதில் ராமேஸ்வரம், பூரி ஜெகநாத் ஒன்று, கேதார்நாத் ஒன்று. நம்ம இந்தியாவிலேயே மிக ஒரு 4 இது இருக்கிறது. 4 பெரும் ஸ்தலங்களில் 4 இருக்குது. அதில் பூரி ஜெகநாதரும் ஒன்று. ராமேஸ்வரம், பூரி ஜெகநாத், பத்ரிநாத், கேதார்நாத், இந்த 4 ரொம்ப ரொம்ப இது கொண்டது. 2 பொக்கிஷ அறை இருக்குது. அதில் ஒரு தரம் உபயோகித்த தேரை தேர் திருவிழாவுக்கு உபயோகித்த அந்த இதை மறுபடியும் இது பண்ண மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி கோகுலத்திலிருந்து மதுராவிற்கு செல்லும் அழகான நிகழ்ச்சி என்று தான் இதற்கு ஒரு இது. கிருஷ்ண பகவான் கோகுலத்திலிருந்து தான் பிறந்த மதுராவிற்கு செல்லுகின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியாகத்தான் இது பண்ணுறாங்க. ஆஷாட மாதத்தில் நடைபெறுகின்ற இது. மதிப்புமிக்க இந்திய கோயில்களில் இதுவும் ஒன்று. அதாவது நிறைய பொக்கிஷம் இருக்குது. அதாவது திருப்பதி, அந்த ராமநாத இதில் கேரளாவில் ஒரு கோவில் இருக்குமே, ராமநாதபுரத்தில் இருக்கும் ராமநாதர். இது பத்ரிநாத், கேதார்நாத், ராமேஸ்வரம், இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இதுவாக இருக்கிறது.
கிருஷ்ண பகவான் ஆதிசங்கரர்லாம் இங்கே விஜயம் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்கிறார். கிருஷ்ணரின் இதயம் அந்த ஜெகன்மாதா சிலையில், ஜெகநாதர் சிலையில் துடித்து கொண்டிருப்பதாக இன்றும் ஐதீகம். அதனால் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் பூரி ஜெகநாதர் அந்த தேர் திருவிழா. நேற்றெல்லாம் டிவியில் போட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் முடிந்தால் ஒரு தடவை கூட்டம் இல்லாத நேரத்தில் போயிட்டு வாங்க. இவ்வளோ நல்ல செய்தி இருந்தது. ஆனாலும் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு செய்தியும் வந்திருக்கிறதுனால அதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோவிந்தா ஹரி கோவிந்தா, 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 கோவிந்தா ஹரி கோவிந்தா. இன்று பிள்ளையாருக்குரிய நாள். ஆஷாட நவராத்திரி வாராகி தாயாருக்குரிய ஒரு நாள், சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். மூன்றும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புத திருநாள். அதனால் இன்றைக்கி நீங்கள் இதை இது பண்ணுங்கள், சாமி தரிசனம் பண்ணுங்கள், இல்லை வீட்லேயே நினைத்து இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட். ஓகே, அடுத்த வீடியோ.